வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லாமல் மாநகராட்சித்துறையிலிருந்து இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 17,000 42,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 8th பாஸ் பண்ணுவாங்க, 10th பாஸ் பண்ணுவாங்க, 12th டிகிரி அப்படின்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க செப்டம்பர் 15 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான், ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்ட சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து அப்ளிகண்ட்டோட பெயர், அப்ளை பண்ணுற அந்த போஸ்ட்டோட நேம், உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, உங்களுடைய கல்வி தகுதி டீட்டெயில்ஸ், அதாவது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் நம்பர், 12th மார்க் ஷீட் நம்பர். ஸோ இந்த மாதிரி அந்த கல்வி சான்றிதழுக்கு நம்பர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர், அதே மாதிரி கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி, ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். விண்ணப்பதாரரோட நிரந்தர முகவரி இங்கே ஃபில் பண்ணணும். அதாவது ஃபுல் அட்ரஸ், பின்கோடோட இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு இடம், தேதி இதெல்லாமே இங்கே ஃபில் பண்ணிடுங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் நேர்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். உறுப்பினர் செயலாளர் / மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும், ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி அலுவலகம், கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, துணை இயக்குனர், குடும்ப நல அலுவலகம், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இதோட அலுவலகங்களில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக செப்டம்பர் 15 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வேரியஸ் ஸ்டெப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன் கிரேடு 3, இதில் உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஎம்எல்டி அல்லது டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 17,000 ரூபாய் இருக்கணும். ஏஜ் லிமிட் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி கேட்டகிரியில் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் 23,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர், இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி, அதாவது பிஏ எம்எஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? எக்ஸ்போசர் இன் சோசியல் செக்டார் ஸ்கீம்ஸு, மிஷன் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் அட் நேஷனல், ஸோ இந்த மாதிரி சம் நாலேஜ் கேட்டிருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும், அதாவது எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, எம்எஸ் வேர்டு, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. சேலரி 42,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும். 59 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவுன்சிலரில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரியில் சோசியல் ஒர்க்கு அல்லது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது சைக்காலஜி அல்லது சோசியாலஜி அல்லது ஹோம் சயின்ஸ் அல்லது ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 1 to 2 வருடங்கள் வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது பார்த்திங்கன்னா ஹெல்த் செக்டர் ரிலேட்டடாகவோ அல்லது ரெலவெண்ட் ஃபீல்டுலேயும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 21,000 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா, 21,000 பெய்ட் பண்ணுறாங்க. 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதோட உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஏதாச்சும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரி 17,500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎல்பியில் உங்களுக்கு ஏஎன்எம் அதாவது ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபர் இந்த கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அர்பன் ஹெல்த் நர்ஸ் இந்த கேட்டகரியில் சொல்லலாம். ஓகேங்களா, 75 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். 2 இயர் ஏஎன்எம் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். 2 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 17,500 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து கிளீனர் கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th இந்த மாதிரி ஏதாவது அதுக்கு மேலே படிச்சிருக்கீங்கனாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கிளீனர் போஸ்ட்டுக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சேலரி 11,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ஹியூஜ் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா யூஹெச்என் ஏஎன்எம் இதில் வந்து உங்களுக்கு 75 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 2 இயர் ஏஎன்எம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா, 75 வேக்கன்சிஸும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது பணி நிரந்தரம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுறப்பவே சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ் 11 மந்த்துக்கான ஒப்பந்தத்தில் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 11 மந்த்ஸ் தான் இதுக்கு ஒர்க்கிங் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அந்த ஒர்க்கிங் பீரியட் ரெனுவல் பண்ணி தரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷனை நீங்கள் நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், பணியிடங்களோட எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவோ டிக்ரீஸ் ஆகவோ பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் இருக்கணும். அப்ளிகேஷனில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி எண் ஃபோன் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கல்வி தகுதிக்கான சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் நகல் இருக்கணும். அது செல்ஃப் அட்டஸ்டடாக இருக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் நகல் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் இருக்கணும். அடுத்து இருப்பிட சான்றிதழ் நகல். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்ப அட்டை அல்லது ஆதார் கார்டு இது வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் வைக்கலாம். ஓகேங்களா, செப்டம்பர் 15ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு அன்றைக்கே நடக்கும். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.